ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். என்ன அப்படின்னா சீம்பால் தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் எது வேணுமாதாலும் நம்ம விருப்பங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபுல்லாக வந்து இதை வந்து பாலில் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க இந்த சர்க்கரை. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாலில் வந்து நல்லா சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு பிஞ்சு, ஒரு 5 பீஸ் மிளகு, ஒரு சின்ன துண்டு வந்து சுக்கு, இதை வந்து பவுடர் பண்ணி நான் எடுத்துருக்கேங்க. இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து ஜீரணமாகாதுங்க. இது வந்து சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஜீரணமாகிடும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீம்பால் வந்து எப்பயாவது தாங்க கிடைக்கும். அது வந்து கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்துட்டேங்க. இந்த சீம்பால் வந்து நம்ம 2 மெத்தடில் செய்யலாங்க. ஒன்று வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணி அப்படியே சேர்த்து வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா திரண்டு வருங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி அப்படியே இறக்கிடலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்து மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு அடியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் சீம்பாலை இதில் வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ சப்போஸ் ஒட்டி வந்ததுன்னா நம்ம வந்து இன்னும் கூட வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இது வந்து எடுத்து கட் பண்ணிடலாம். சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரம் எடுத்து விட்டுறலாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எடுக்க ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க, சூடு ஆறுனதும் நான் வந்து பால் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் கிடைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.